ஹாய்! ஹலோ! என்னோட ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்னைக்கு 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேங்க. அத நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல மாத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளு, கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 5 விசில் வரைக்கும் வைங்க. அப்பதான் வந்து ஒரு 90% ஒரு 80% கறி வெந்திருக்கும். அது வேகிற கேப்ல வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிறலாம். 1/2 மூடி தேங்காய், 4, 5 முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கசகசா போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வைங்க. ஏன்னா, இதுதான் குழம்புக்கே டேஸ்ட்டு கூட்டும். அதுக்கப்புறம் ஒரு வந்து பேன் எடுத்துக்கோங்க. அதில தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து அத வதக்கறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. பிரியாணி இல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது பொன்னிறமா ஆனதும் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க. பொதுவா வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கெல்லாம் சோம்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அது பொன்னிறமா வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேகுனா போதுங்க. எப்பவுமே வெங்காயம் வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா, அப்பதான் சீக்கிரமா வெங்காயம் வெந்துரும். சொல்லுவாங்க, நானும் அப்படிதாங்க ட்ரை பண்ணுவேன். சீக்கிரத்திலேயே கண்ணாடி பதத்துக்கு வந்துரும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ, அவ்வளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலயும், வெங்காயத்திலயும் நல்லா போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரமா வேணும்னா நீங்க கூட போட்டுக்கோங்க. நான் முகிக்காக 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு பாதி கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சும்மா ஒரு வாசனைக்காக. இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழத்த நறுக்கி போட்டு சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இந்த மட்டனையும் இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஆமா, தக்காளி, வெங்காயம், இந்த மட்டன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. அந்த கறியில உள்ள தண்ணிலாம் கீழ இறங்கி நல்லா மிக்ஸிங் ஆயிரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா மட்டனு, அந்த தண்ணிய எக்காரணத்த கொண்டு கீழ ஊத்திறாதீங்க. ஏன்னா, அதுதான் டேஸ்ட்டே. அந்த தண்ணிய இந்த வதங்குன கறியோட ஊத்திருங்க. ஊத்திட்டு இப்ப நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணலாம். என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு தூளுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டன் குழம்பு தூள் போடுங்க. ஆனா நான் எப்பவுமே மட்டன் குழம்பு தூள் போட்டுருவேன். ஒரு பாக்கெட்டுமே போட்டுருங்க. சிக்கனுக்குமே அப்படிதாங்க, நான் சிக்கன் குழம்பு தூள் போட்டுருவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதுவுமே நான் எப்பவுமே வந்து ஆச்சி மட்டன், ஆச்சி சிக்கன் மசாலா இதுதாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடிய போட்டு மூடி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில வச்சு. ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்துரும். அந்த மட்டன் அந்த குழம்போட நல்லா வெந்துரும். இப்போ வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்டையும் கொதிக்கிற இந்த குழம்புல ஊத்தி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டும் பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அந்த குழம்பு வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிண்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே மூடி வைங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லா கறிலாம் வெந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனல் டச்சா வந்துட்டு உருளைக்கிழங்குங்க. எங்க ஊர்லலாம் வந்து நான் பொறந்த ஊர்லலாம் வந்து உருளைக்கிழங்கு வந்து சிக்கன் குழம்புலயும், மட்டன் குழம்புலயும் கண்டிப்பா போடுவோங்க. ஏன்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா மல்லி தழைய தூவி குழம்பு இறக்குனீங்கன்னா, சுவையான அருமையான மட்டன் குழம்பு ரெடி. தேங்க் யூ.